பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருல்ல? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்க கூட பேசுறாருல்ல? இன்றைக்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் உத்தமர்களுக்கு தேவன் துணை, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்னு நீதிமொழியில் வாசிக்கிறோம். உத்தமன் என்ன? தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷனுக்கு பேர் உத்தமன். தேவன் எதெல்லாம் விரும்பலையோ அதெல்லாம் அவன் விரும்ப மாட்டான். தேவன் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை அவன் விரும்புவான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் உத்தமனான ஒரு மனிதன். இன்றைக்கு யோபுடைய ஒரு வைராக்கியமுள்ள வார்த்தையை கேட்டு ஜெபிக்க போகிறோம். யோபு 27:5 என் ஆவி பிரியம் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அவ்வளோ ஒரு வைராக்கியமான பதில் பாருங்களேன். நான் மரித்து போகிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகி நடக்க மாட்டேன். இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆண்டவருடைய பார்வையிலே என்னை உத்தமமாய் பார்க்கிறார், என் நீதிமானா பார்க்கிறார், என்னை பரிசுத்தமானா பார்க்கிறார். எந்த சூழ்நிலையும் அதை விட்டு நான் விலகி போய் என் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை ஒருபோதும் செஞ்சிருக்கூடாது. உலக மனிதர்களுக்கும் ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவங்க இப்படி செய்யலாமா, நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறவங்க இப்படி பேசலாமா. மற்றவங்க என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த கேள்வியே கிடையாது. ஆனால் ஆண்டோட பிள்ளைங்க ஒரு காரியத்தை செய்யும் போது உலகமே உற்று பார்க்கும். நான் என் பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன், மற்றவர்கள் துணியில் இருக்கிற ஒரு கரை என் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் என் சட்டையில் இருக்கிற ஒரு கரை உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கு கண்ணுக்கு தெரியும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி என் பிள்ளைகளிடத்துல சொல்லுவேன். ஏனென்றால் அத்தனை கண்களை நம்மை பார்க்கும், இந்த உலகம் நம்மை உற்று பார்க்கும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உயிருள்ள வரைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக நான் உத்தமனை வாழ்வேன் என்று சொல்லி யோபு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி பாருங்க. இந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு வேணும் இல்லை. புறஜாதி மக்களுக்கு முன்பாக நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவன் உத்தமன், இவன் பரிசுத்தமானவன், இவன் நீதிமான், இவனிடத்தில் இருக்கு, இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையிலேயே நல்ல தெய்வம் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை, ஒரு மாதிரியை நம்ம வாழணும் இல்லையா? அதான தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் நான் அப்படி வாழ ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உத்தமமாய் வாழ்வேன், உண்மையாய் வாழ்வேன், ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசும், என்னோடு கூட பேசும். ஆண்டவரே, எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.